அகிலம் போற்றும் பாரதம் இது இணையில்லாமா காவியம். எங்க போய் புடிச்ச மாதிரி கண்டா பெருமஞ்சு புட்டி பார்த்தா கரெக்டா நிக்குது. நீ ஓரமா இரு, கண்டாய் புடிச்சுடா. எப்படியா ஒண்ணு சந்தோஷம் தான். எப்படியா அந்த மாட்டை புடிச்சாச்சு கண்டு விடுங்க. பால் வாங்காதா, ஒரு 10 லிட்டர் பால் ஆடி போடுறான். நீக்கா பாட்டாது கொடுத்துரு. ஐயா அப்படியா ஒதுக்க மாட்டேங்குது. கால கஷ்டம் கொடுத்தாரா ஆமா என்ன பண்ற பால் கறணும். சரி பால் காம திறப்பு கழுவி தண்ணி அடிச்சு வாப்பா. தண்ணி தண்ணி பாதுகாப்பு பவர் ஆடிக்குது. தூரம் மாடு கொஞ்சம் பெருசு இல்லையா? ஆமா அப்பா ஐயே குறைப்பா கொஞ்சம் மாடு காப்பு தடிப்பா தான் இருக்குது. கம்மிரு ரம்மி பாடுறப்பா போதப்பா அதிகமா கண்டு போச்சு. மாட்ட விடுறான் அப்பா இந்த பால் அவர்கிட்ட முடியாத குத்துருவாங்க. நாளைக்கு டீ போட்ட வரத்துக்கு ஆகும். என்ன இப்ப நம்ம ஆவேசமா வரணும். ஆமா என்ன அதுன்னு கேக்குறேன் சகி. ஐயோ வைக்க தூரம் கொஞ்சம் எனக்கு மனசுல கஷ்டம் சகி. ஆமா என்ன நம்ம ஆவேசமா வரணுமா சிரிக்கிறியா? ஆமா என்ன கஷ்டம் எது கஷ்டம் உனக்கு என்ன கஷ்டம் கேக்குறேன் சகி. கஷ்டம் சொல்ல ஏன் எதுக்கு அம்மா ஆவேசம் வர தெரியுமா? என் நாட்டம் தார என்ன நம்ம ஆவேசமா வரணும். என்ன காரணம் கேக்குறேன் சகி. நான் எதுக்கு வரேன் தெரியுமா? சகி எங்க வீட்டுக்காரங்கிறான் பாரு. எங்க வீட்டுக்காரன் வீட்டுக்காரங்கிறாரு. எங்க வீட்டுக்காரன் சரி
நாளைக்கு கூட உங்க வீட்டுக்காரன் அவன் ஓடிக்கு போய் காட்டுக்கு போய் ஓடிக்கு போய் காட்டுக்கு போய் காட்டுக்கு ஏன் நான் பேசுறது நான் தப்பா நினைக்கிறேன் என்ன வேட்டைக்கு போய் ஏன் நான் பேசுறது தப்பா நினைக்கிறேன் என்ன நீ பேசுற எப்படி சொல்லுவாங்க என் வீட்டுக்காரன் ஓடிக்கு போய் வீட்டுக்காரர் வேட்டைக்கு போய் காட்டுன்னு சொல்லு ஓட்ட கிடையாது அப்படியா ஆமா ஏன்டியா நான் தப்பா நினைக்கிறேன்னு ஆமா அப்ப ஊர்ல இருக்கிறவங்க எப்படி சொல்லுவாங்க தப்பா நினைப்பாங்க அதனால அவங்களுக்கு என்ன விளக்கமா சொல்லு அது நினைப்பாங்களா ஆமா ஏதோ தப்பா நினைப்பாங்க எதுக்காக என்ன விளக்கத்தை சொல்லு ஃபர்ஸ்ட் அவங்க ஆமா அன்பார்ந்த கணவான்களே, கற்றறிந்த பெரியோர்களே, தாய்மார்களே, தங்கைமார்களே, அடியேன் செய்யும் விபரீதமான பாசாங்கிற்கும் ஆபாச சொற்களுக்கும் அடியேன் மீது எந்தவித விசனமும் கொள்ள வேண்டாம் அம்மா. முன்னோர்கள் நடத்தியவாறு ஏட்டில் எழுதி வைத்தவாறு என் குருநாதர் எனக்கு உரைத்தவாறு நான் நடத்த முன் வந்துள்ளேன். இந்த அடியேன் செய்யும் ஆபாச பாசாங்கிற்கும் ஆபாச சொற்களுக்கும் அடியேன் மீது எந்தவித விசனமும் கொள்ளாமல் உடனிருந்து சிறப்பித்து தருமாறு இருக்கிறோம் குப்பி வணங்கி எல்லாருக்கும் ஒரு கும்பிடு போட்டேன். போட்டியா ஆமா நீ பேசக்கூடிய வார்த்தை அவங்க தவறா நினைப்பாங்க. அப்படியா தவறா நினைக்க மாட்டாங்க. என் வீட்டுக்காரன் வாட்டிக்கு போய் வீட்டுக்காரர் வாட்டிக்கு போய் எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? எத்தனை நாள் ஆச்சு? 2-3 நாள் ஆச்சு. நான் சொல்றேன். ஆமா என் வீட்டுக்காரன் வாட்டிக்கு போய் வேட்டைக்கு போய் எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? 3 நாள் ஆச்சு. சரி நீ 3 நாள் ஆகி போச்சு. அதுக்கு உனக்கு என்ன எப்படி இருக்கு? 3 நாள் ஆச்சு. அதனால உனக்கு 6 வேலை போச்சுடி. என்னம்மா 3 நாள் ஆச்சு. ஆமா 6 வேலை போச்சு. என்ன வேலை தெரியா? கலப்பறிக்கிற வேலையா? என்ன வேலை? என்ன போச்சுங்கயா? அதான் போச்சுன்னா நாங்க அப்படிதான் போச்சுருவோம். போச்சு. சரி என்ன போச்சு? என்ன போச்சு தெரியுமா? போச்சு சரி எங்க வீட்டுக்காரன் ஓட்டிக்கு போய் 3 நாள் ஆச்சா? 3 நாள் ஆச்சு. 6 வேலை போச்சா? என்ன போச்சுன்னு தெரியல. என்ன போச்சு தெரியுமா? எங்க வீட்டுக்காரர் இருந்தா இந்த 3 நாள்ல சரி என்ன மாதிரி நீர் பாரு. சரி அதுக்கு நேரம் வீட்டுக்காரங்க இந்த 3 நாள்ல வீட்டுக்காரன் வாட்டிக்கு போனதுனால இந்த 3 நாள்ல இந்த 6 வேலை இந்த மாதிரி நீர் பண்ணி சரி. ஐயோ அதை விடு. மன்மத நாள் விடப்பட்ட காம பானம் என் மாறு தொலைக்குது பாரு. அது அப்படியே இரு கலவை போட்டு பூச்சி சரி அதனால இந்த மாதிரி அடி சரி. நானு அடுத்த வருஷம் தவறு மாளிகை போலான்னு இப்பயே ஓடி போயிட்டு விருந்தங்கிறேன். அடுத்த வருஷம் மலைக்கு போறதுக்கு இங்க பாக்க மாட்டேங்க. அடுத்த வருஷம் தவறு மாளிகை போட்டு இந்த வருஷம் என்ன வந்து என்ன பண்றான்னு கேக்குது. சரி என் வீட்டுக்காரன் இருந்தா நான் உன்னை இப்படி கேப்பனா மண்ணுந்த நாள் விடப்பட்ட காம பானம் என் மாறு தொலைக்குது பாரு. ஓட்ட போட்டுனே போதா? அதனால நீ இந்த மாதிரி அடி சரி. என்னால முடியாது இந்த காரணத்துலயும் போய் சரி அப்படின்னா என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கினேன் யாருன்னா கேட்டுட்டு வந்து உண்ணா உடஞ்சி அது கஷ்டமா கொஞ்சம் வந்து வீடு அது போயா.
கண்ணையா மாயா இரகத்திலே பெருமை செஞ்சுதான் அனுபவசாலியா அனுபவசாலி பெருமை செஞ்சுதான் என்ன ஒண்ணு ஆமா மான் அதே மாற தொலைக்குதான் அதுக்கு ஆனா இருக்கிறதுக்கு ஆள் ஒண்ணு கொஞ்சம் வீடு சாமி இதெல்லாம் மறந்து மணலாச்சு நீ சொல்ற தங்கி செக்கேட்ல போய் வீட்டுக்கு வயசாகி போச்சு வேலைக்கு ஆகாதுங்கிறா ஏன் தெரியுமா இந்த 3 நாள்ல எங்க வீட்டுக்காரங்க இருந்தாங்க 6 வேலை இந்த மாதிரி இருந்திருப்பாரு சகி. சொன்னா வந்து இப்பெல்லாம் வந்து நடக்க முடியாட்டோம் சொன்னா இருக்க மாட்டீங்க நீ தான் அதிகமா நடிக்கிறீங்க அந்த அம்மா வந்து எதுக்கா இன்றைய பணம் கிட்ட வேணாமா சொன்னா என்ன இன்ட்டு பையன் சாதாரணமா கிடையாது கோட்டை வச்சாதான் அப்படியா அப்படி சகி எங்க வீட்டுக்காரர் இருந்தா என்னென்னலாம் எனக்காக செய்வார் தெரியுமா? என்னென்னலாம் செய்வார் தெரியுமா? என்ன செய்வாரா என்ன செய்வார்னு சொன்னாங்க ஒண்ணு இல்ல யாரு உனக்கு போத்திக்கா ஸ்லாப்ல வச்சு மாம்பேரி வீடு கட்டி வச்சுக்க தெரியலையா முன்ன மாம்பேரிய போத்திக்கா பின்னாடிக்கு பார்த்த ஸ்லாப் மழை வந்தா இங்க ஒரு 10 பேர் இங்க ஒரு 10 பேர் நின்னுக்கலாம் இருக்குதா பரவாயில்ல ஓ சகி எங்க வீட்டுக்காரர் எனக்காக என்ன செய்வார் தெரியுமா? என்ன பண்ணுவாரோ பால் ஊட்டுவாரு உனக்கு பழம் ஊட்டுவாரு கை அமுக்குவாரு கால் அமுக்குவாரு அப்புறம் இந்த மாதிரி சகி. ஏன்பா ஓன்றா நீ தான் என்ன பண்றியா? அதெல்லாம் எனக்கு வந்து மயிலாத பேனா நீ அதுக்கு ஆக மாட்ட பழகுது சகி. அதனால மன்மதனால பிடப்பட்ட காம பானம் என் மாற சொல்லிக்குது பாரு. இது ஆல் ரெடி பண்றேன் என்ன வரீங்களா பண்ணீங்க 2 பேரும் நாங்க சின்ன பசங்கன்றா அவங்க 2 பேரும் சகி. அப்படி நாங்க வாயேன் என்னப்பா எனக்காக ஒரு வேலை செய்தி சகி. சகி என்ன வேலை சொல்லி எடுத்து கும்பிடுறேன் சகி. என்னன்னு சொல்லலாம் எனக்காக கொஞ்ச நேரம் மாமா வேலை செய்யறியா? கட்சியில் வந்து ஏமா புடியாரா எங்க கொண்டு விட்ட மாமா வேலை செய்ய சும்மாதான அதாவது வேலை செய்ய சேர்த்து போட்டு கொடுக்கலாம். இதெல்லாம் எப்படி ராக்கியா உன் அனுபவம் பேசுறது என்ன பண்ணுவேன் ஏன்னா என் கஷ்டத்தை புரிஞ்சு இந்த கொடி வழியே போலாம். இந்த காணகத்தில் போயிட்டே இருப்பான். எதிர்க்கு யாருன்னா வந்தாங்கன்னு வச்சுக்க அப்படியே மாமா இல்ல அவர் மடிக்கு யாரு இவருன்னு கேட்டு சரி என் கஷ்டத்தை அவர்கிட்ட சொல்லி கண்ணுக்கெல்லாம் சொருகிச்சே சொல்லி அப்புறம் இந்த மாதிரியா நின்னு கேட்டு பாப்போமா? பாப்போம் புறப்பட போலாம். அதனால இந்த கொடி வழியா போவான். ஆமா அப்படியே அவரு வரலன்னா கொஞ்சம் எனக்காக எடுத்து சொல்லி மாமா வேலை செய்தி இந்த கொடி வழியா போலாமா? எனக்காகவே இந்த ஆளை அனுப்பியிருப்பான் போல இருக்கு. அறிவுக்கு
எனக்கு என்ன போறா அந்த கண்ணை காட்டாத எல்லாம் வீந்து விடுவான் எனக்காகவே இந்த மன்னனுங்கிறான் பாரு அவன் எனக்காகவே இந்த ஆளை அனுப்பியிருப்பான் போல இருக்கு அழகா பாட்டு அதனால அவரு மடிக்க என் கஷ்டத்தை சொல்லி என்ன வரையான இன்னும் கேட்டு பாருங்களாமா கேட்டு பாரு ஓ மாமா அரியரமரல் போச்சு மரவன் இந்த மணியை போச்சு அரியரமரல் போச்சு மரவன் இந்த மணியை போச்சு கரிமுறை தரித்த எங்க சபாலருக்கான போச்சு திருமுறை தரித்த சிங்கள துணியவனே போச்சு பரிமுடன் ஜோதியான பார்வதி பாங்கா போச்சு அரையரா திருநீலகண்ட நேத்திரம் பார்வதி சமோதம் பக்தர்களுக்கு தாசம் அடியாருக்கு தேசம் கோடிய சூரிய பிரகாசம் இந்த மாயா வலை ஓட்டில் என சிக்க விடாமல் உன் பேரின்ப கடாச்சாரத்தை கருள்மலை பயிர்த்தான். ஓ மாமா இந்த ஆரண்யத்தில் ஒல்லியாக போற மன்னவா இந்த ஆரண்யத்துல என் கஷ்டத்தை சொன்னாதான் தெரியும். இப்ப சொல்ற கம்பெனியா இந்த ஆரண்யத்துல ஒண்டியா வரைய மாமா இந்த ஆரண்யத்துல ஒண்டியா வரைய மாமா நான் ஒரு ஆசையா வந்திருக்கேன். அது என்ன ஆசை கேக்குறா ராணிக்கா இப்ப நான் என்ன ஆசையா வந்திருக்கேன் தெரியுமா காமன் காணாயா இந்த ஆரண்யத்துல ஒண்டியா வரையே நான் என்ன ஆசையா வந்திருக்கேன் தெரியுமா என் வீட்டுக்காரன் வாட்டிக்கு போயா சொன்னாதான் என் வீட்டுக்காரன் வாட்டிக்கு போயா 3 நாள் ஆச்சு 6 வேலை போச்சு இல்ல ஒண்ணு இல்ல மன்மதனால விடப்பட்ட காமபானா என் மாற தொலைக்குது பாரு ரொம்ப ஆழமா போய் தொலைச்சுக்கணும். அதனால காமன் கனியால இந்த கல்வி வாடி வலிஞ்சு நிக்கிறத உன் கண்ணுக்கு தெரியலையா பட்டவாழ்வியினாலே வடிவியல் சரித்திரது நம்ம வாயே அதே கண்ட பேராண்டி இந்த வடத்தில் வந்த உன்னுடைய நாமதேயம் என்ன எதற்காக என்ன மடக்கின்றாய் விவரமா சொல் பார்ப்போம். என் பேரை சொன்னா என்கிட்ட சேரலையா பஞ்சாயத்து சொன்னா சேர்றான்னு அப்படியா ஏமா சாமியாரா பேர சொன்னாங்க நமக்குறியா தசாமூர்த்தி தவறான மாவாட்டி உடைக்காதா சொன்னா சேருவாரு போல இருக்கு கொஞ்சம் ஆட தெரிஞ்சு அப்படியா இந்த நாட்டினை ஆளு வேண்டே இந்த நாட்டினை ஆளு வேண்டே நவரத்னம் அவட சென்னி சொல்லுவேன் கேளுங்க மாமா உன்னுடைய ஜடானகுடத்தை பார்த்த உடனே இந்த நாட்டையே ஆளக்கூடிய முகராசியை உன்னிடம் கண்டேன் மாமா. உன்னுடைய முகத்தை பார்த்த உடனே ஊகம் இல்லடா கங்காளு பையா அங்க பாடுறா நீயே சந்திரன் உன்னுடைய ஜடானகுடத்தை பார்த்த உடனே அவருக்கும் பின்னாடி தொங்குது உனக்கும் பின்னாடி அதை பார்த்த உடனே நீயே சிவன் என்ன மதிக்கிறேன் மாமா. அதனால
வேற இப்ப நான் சொல்றேன், நீ கண்டிப்பா சேரணும். இந்த காட்டினை வாழ்கிறாரே, இந்த காட்டினை வாழ்கிறாரே, எந்த பேரண்டி இந்த காட்டுல வாயிற எந்த பேரண்டி காட்டுல வாயிற எந்த பேரண்டின்னு சொல்லுவாங்க, கல்வி பேரண்டின்னு சொல்லுவாங்க. என் பேரை சொல்லிட்டேன். ஆமா இப்ப நான் எதுக்கு வந்துக்கிறேன் தெரியுமா? கண்ட பேரண்டி கல்வி பேரண்டி சொல்லுவாங்க. இந்த பேரண்டி இப்ப எதுக்கு வந்திருக்கு தெரியுமா? உன்னை சாட்டிக்க ஆமா, இப்ப தாட்டிகமா இந்த காட்டிலே உன்னை தழுவி பார்க்கலான்னு வந்திருக்கேன். தழுவி பார்க்க வந்திருக்கேன். இந்த காட்டுல உன்னை தாட்டிகமா தழுவலான்னு வந்திருக்கேன். அஷ்டதிதை ஓர்ப்புகையும் ஆதி வரஞ்சுடரே, அஷ்டதிதை ஓர்ப்புகையும் ஆதி வரஞ்சுடரே, நிஷ்கமதா இருதயத்தில் எண்ணிதமும் செய்வோர்க்கே. நெஞ்சநெறி உள்ளவர்கள் நினைத்தவர்கள் ஆவார், நெஞ்சநெறி உள்ளவர்கள் நினைத்தவர்கள் ஆவார். சொச்சனரின் தகுதி கொண்டேன் தூரனில்லை என் மதிலே. அஷ்டதிதை ஓர்ப்புகையும் ஆதிபரஞ்சுடனாய் இஷ்டமதா இருதயத்தில் எண்ணி தவம் செய்வோருக்கு உன்னுடைய வேறான அபத்தமான எண்ணத்தை என் மீது கொள்ளாதே. எண்ணி தவம் செய்யறியா? ஆமாம் மாமா, நீ தவறிசியா? ஆமாம். தவமுனி கிட்ட வருவே ஐயோ, நான் எங்க நான் போய் காம கண்ணை மறிக்குது. கண்மதனா விடப்பட்ட பானம் தவமுனியே தவமுனின்னு சொல்லிட்டாரு. தவமுனிக்கு காம கண்ணை மறிக்குது, ஒன்று எங்களை மறிக்குது. மாமா மாமா தவமுனின்னு சொல்ற இல்லையா? உன்னை என்ன பார்த்தா உனக்கு ஆசை வரல, கட்டி அணைக்கலான்னு ஒரு ஆசை வரல, தவமுனி சொல்றியா? ஏன் உன்ன மேல தவமுனி? ஆமா, யாரு இன்னலன்ற உன்னை போல ஒரு தபரிசிலாம் ஏன்னா உன்னை போல தபரிசி விஸ்வாமுத்திரர் கேள்விப்பட்டியா இல்லையா? உன்னை போல தபரிசி தானே நான் தபரிசி தவம் செய்ய போறேன்றியே. உன்னை போல தபரிசி விஸ்வாமுத்திரர் என்ன செய்தார் தெரியுமா? சகுந்தலை என்ற ஒரு பெண்ணை சேர்ந்து ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு, கேள்விப்பட்டியா இல்லையா? அதனால ஒண்ணும் தப்பு இல்ல. தவம் பண்ணலாம் இன்ன மாட்டாங்கன்னு சொல்ற பாரு, அது தவறு. நீ என்ன சேர்ந்து ஒரே ஒரு புள்ள குடுத்துட்டு போமாமா. அடி தையல நீ பேதமை குணமடைத்த மத்தாங்கி. பேதமை குணம் இல்ல, மோக குணம். ஏன்னா என் மேல உனக்கு காசு வரல, ஆசை வரல. என்ன பார்த்தா என்ன பார்த்தா ஆசை வரலையா மாமா? என் மீது அபத்தமான ஆசை கொள்ளாது, உன்னுடைய ஆசை என்னிடம் கொள்ளாது. என்னிடத்தில் நின்றானால் உன்னை நான் குறைத்து விடுவேன். பாக்குற பார்வையே சரியில்லை. பார்வை எத்தனை வகைப்படும், எப்படி பார்க்கணும் அப்படின்றத நான் சொல்றேன் பாரு. பெத்த தாய பாக்குறனே நீ பாக்குற, சாந்தமா பாக்குற. இந்த பார்வை எடுத்து கடாசு மாமா. ஒரு காதலிக்கிற பெண்ணை எப்படி பார்க்கணும் நான் கத்து கொடுக்குறேன்.
நான் கத்து கொடுக்குறேன். வாயண்டா எப்படி பார்க்க நான் கத்து கொடுக்குறேன்டா. அந்த ஆளுக்கு அடுத்து சொல்லுவேன். உனக்கு 2 கண்ணு, எனக்கு 2 கண்ணு. காதலிக்கிற பெண்ணை பார்க்கணும்னா இது எத்தனை கண்ணு? உனக்கு 2, எனக்கு 2. 4 கண்ணு ஒரே கண்ணா இருக்கும். பாரு கட்டிக்காரன் பாக்குறான் பாரு அப்படி இப்படி மறைச்சு பாரு. சிவா சிவா சிவ சிவா என் கலையா என் கண்ணை பாரும் மன்னவரே, வாய் வாய் மன்னவரே, என் தலையில் பூவை பாரும். கலையாத என் கண்ணழகை பாரு. உனக்கு காதல் வரல மறைச்சு பாரு. நேர்கோட்டில் நிக்கணும். பார்த்தால் என்னை என்றிடத்தை என் தாய் போலே காண்கிறேன். மரியாதை கட்டுவ. அம்மாக்கு அம்மான்னு சொன்னா என் பௌரு பத்தி பாவி. 100 நாளைக்கு அம்மான்னு மட்டும் கூப்பிடாத. தாய் போல் சிரித்தாமே. 100 முறை அம்மான்னு கூப்பிடாத. நான் எப்படி வந்துக்கிறேன்? பாடின்னு நீ போயின்னு ஏண்டி கல்லார ஓயின்னு. அம்மா எனக்கு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? அம்மான்னு மட்டும் சொன்னா மரியாதை கட்டுவேன். எனக்கு அம்மா துக்கம் அம்மா. ஐயோ பகைவரை வெல்வதற்காக கைலங்கிரியின் ஆடி பரமனை தேடி பார்த்து பாத கனையை பெற போகிறேன். என்று விடு அம்மா. தாயே உனக்கு கோடி நமஸ்காரம் அம்மா. எங்கனாப்பா என்ன நான் உனக்கு காதலிங்க கத்து கொடுக்குறேன். நான் சொல்ற மாதிரி கேளு. கலையாத என் கண்ணழகை பார்த்து உனக்கு காதல் வரலையா? என் பள்ளியில் வரிசை பாரும் என் பல்வரிசை பார்த்த. ஓம் நமச்சிவாய நமக. 1000 கண்ணு வேணும். காதல் வரலையா? பகலச்ச உதட்ட பாரு. அவரு சேர்ந்து புள்ள பார்த்தீங்கன்னா 32 அங்கம் வச்சோம்னா உங்ககிட்ட தான் அது. அப்படியா மாமா? இது இப்ப பார்த்த உனக்கு என் மேல காதல் வரலையா? நான் சொல்ற மாதிரி கேளு. உங்களுக்கு மோகம் முச்சின்னு வெளியே வர மாதிரி நான் சொல்றேன். நான் சொல்ற மாதிரி நீ கேட்கணும். நீ அந்த இடத்த மட்டும் பாத்தின்னு வச்சுக்கா. காதல் மட்டும் இல்ல, உனக்கு மோகமே முச்சின்னு வந்துடும். என் ஒடியும் என் இடையை உனக்கு மோகம் முத்தின்னு வரணும்னா என் ஒடியும் என் இடையழகை பாரு. அப்ப பார்த்து உனக்கு காதல் வரலனா ஓம் நமச்சிவாய நமக. நான் லேசா துணி தும்புறேன். ஓரக்கண்ணால ஓம் நமச்சிவாய நமக. மாமா நான் உமாவை ரொம்ப ஆசைப்பட்டேன் மாமா. உன் அடியால போக மாட்டேன். என் மனதுக்கு இந்த மனாலா என் ஆசை குணாலா எங்க போற நீ? காடியாளரை வெல்வதற்காக கைலங்கிரியின் ஆடி பரமனை தேடி அன்னவர் இடத்திலே பாதுமதை கடை பெற போறேன் மாமா. அதோ தெரிஞ்ச அங்க போறியா? ஆமா. மலையை தேடி போற மன்னவரே, வாய் வாய் மன்னவரே, மலையை கொஞ்சம் பாரும். மலையை தேடி போற அதோ தெரிஞ்ச அந்த மலையை தேடி தானே போறா? ஆமா. அங்க எத்தனை மலை இருக்குதா? ஒரே ஒரு மலை மாமா. ஒரே ஒரு மலை, ஒப்பற்ற மலை, ஒரே ஒரு மலைன்ற. நேற்று முந்தா நாள் மழை பெய்ஞ்சா மலை ஃபுல்லா தண்ணி போய்கின்னு இருக்கும். அந்த மலை மேல ஏற முடியுமா? சரிக்க போடுவேன். அதனால அந்த ஒரு மலையை விட்டு நீ தவம் செய்யணும்னா 2 மலை, 2 மலை மேலே 2 காலம் நீ ஒழுங்கா தவம் செய்யலாம்.
மாமா வீய மாட்டேன் ரெண்டு ஒரு அந்த மலையில ஒரு மலையில நின்னா இங்க 2 மலை மேல நின்னா உன் வீய மாட்டேன் தவம் நல்லா இப்ப செய்வேன் அத சொல்றேன். ஏம்மா உன்னோட போராடுறேன் தெரியுமா மாமா? உன் மேல ரொம்ப ஆசைப்பட்டு மாமா உன்னை அடையாத போக மாட்டேன். என் வீட்டுக்காரு 3 நாள் இது ஓட்டிக்கு போய்க்கிறான் என் வீட்டுக்காரன் வேட்டிக்கு. அதனால 3 நாள்ல 6 வேலை போச்சு. என் வீட்டுக்காரர் என்னன்னா நீங்க 3 நாள்ல 6 வேலை மன்மதனால் விடப்பட்ட காமமான மாறு வரைக்குது பாரு. அதனால என் மனதுக்கு சிந்த மணாலா அது யாரு நீ போல அடிவியல் வந்தேன் ஓரடி செய்ய வந்த போராடி செய்யற வேலையா இது? ஒரு ஆணும் பெண்ணு சேர்ந்தா போராடி செஞ்ச அந்த வேலை நல்லா இருக்கு. அடி ஓரடி அடிப்பேன் உண்டலைக்கு மானமன் இப்போ மேல விட்டாரா? அவரு கொண்டு வேலைக்கு ஆக மாட்டாரு. என்ன பண்ணல இப்ப? சரி என்ன பண்ண அத்தை? மண்ணா எங்கள் மீது மண்ணாய் மண்ணை வைத்து கண்ணாலே நான் இல்ல என் கஷ்டம் அவர் தான் கரெக்டான ஆள். நான் இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? ஏன்னா காம என் கண்ணை மறைச்சு பானத்தை போட்டு போய் சேர்த்தான். நீயாவது என் கஷ்டத்தை எப்படி தெரியுமா? காம மயக்கம் கொண்டு எப்படி இருக்கு? கண்ணை மறைச்சு கண்ணு இல்லாத பலினா வர ஸ்ரீதேவிய காலால வச்சுட்டு கூட்டான அந்த ராஜ புண்டார மேல எப்படி எனக்கு கோவம் கோவமா வருது. ஏன் விட்டு விட்டான்னு தெரியா? என்ன அதிகம் வச்சுட்டு விட்டாடா. என் மானத்தை விட்டு என் வெக்கத்தை விட்டுன்னு கேட்டனேன். எந்த பொண்ணுனா கேப்பாளா? நான் என் கஷ்டத்துல நான் கேட்டேன். நாளைக்கு இந்த ஊர்ல நான் அந்த தெருவுல நான் தலை நின்று எப்படி நடக்குது? ஊர்ல இருக்கிறவங்க என் மீன் மலை காரி போய்வாளே. மானம் போச்சு. அதுக்கு என்ன பண்ணணும் இப்ப? நான் தெருவுல நடக்க முடியாது போலக்குது. என்னை வழினா வந்து ஸ்ரீதேவி காலையில் எழுதி வச்சு போட்டான் அந்த ராஜ புண்டார பையன். ஒருத்தமான ஆள் அவன்தான். என் மானம் போச்சு. நாளைக்கு நான் எப்படி தெருவில் நடக்குது? பக்கத்துல அப்படி அவன் தோட்டத்துக்கு போய் நான் தெருவுல கொய்யாவில தண்ணி எடுக்க போனேன்னா நான் எப்படா போட்டு என் மூஞ்சி மேல காய்கறி வாழ்ந்தா. அதனால இப்ப நான் யாருன்னு இருக்கா அவங்ககிட்ட காமிக்கணும். ஆமா ஏன் என்ன அசிங்கப்படுத்திட்டு போட்டான் அந்த ஊர்ல. ஆமா இந்த ஊர்ல நான் மரியாதை தலை நிமிந்து நடக்கணும்னா பை வாங்கணும். பை வாங்கினாதான் ஆகும். அவனை 1க்கு 2 பை கலக்கு கலைய வீட்டுக்காரங்கிட்ட கலக்கு மூட்டி அவனை ஒண்ணு பை வாங்கினாதான் நாளைக்கு தெருவில் நான் நடக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணா? இப்ப நான் சொல்ற மாதிரி கேளு. முதல்ல என் பூ அழியும். பூ கலையும் களி பூ கழிக்கணுமா? ஆமா மேல போடுற பிச்சு மேல போடுப்பா. தலை மேல போடு. நீ கழிச்சுன்னு சொல்ல மாட்டேன். அதான் என்ன சொல்லிட்டு போற? எங்க வீட்டுக்காரன் நீ கழிச்சுன்னு சொல்ல மாட்டான். வைக்க மாட்டாடா. நான் என்ன பண்ண? அதான் நீ கழிச்சுன்னு சொல்ல மாட்டான். அந்த ராஜ புண்டாரம் கழிச்சேன்னு சொல்றேன். சொல்லுப்பா. என் முதல் ரவி கிச்சியா உள்ள விட்டு கேட்கிறேன். உள்ள நீ கையை விடுறது நீ நல்லா பூரி போடுறேன். சரியா போச்சு. ரவிக்கு மட்டும் ஜாக்கெட்டு மட்டும் கீய சரி கீச்சிட்டேன். நீ உள்ள எது கை விடுற
பண்றது ஏப்பா நீ சொன்ன அங்க சொல்லிட்டு பாரு வீட்டுக்காரங்க நீ கிச்சன் சொல்ல மாட்டேன் அந்த ராஜபுண்டான கிச்சன் அது என் தாலி ஏறலாம் ஊருக்காரர் சொல்ல போறேன் நான் சொல்ல மாட்டேன் நீ அர்த்தம் சொல்ல மாட்டேன் அவன் தான் அர்த்தம் சொல்றான் அர்த்தமா ஆமா தாடி என் தாவடி கடியா என் தாவடி கடியா நீ கட்சின்னு சொல்ல மாட்டேன் ராஜபுண்டான கட்சின்னு சொல்றேன் சரி நீ கட்சியில எனக்கு பத்தி அவங்க கடி பண்ண ஏண்டா இதெல்லாம் என் தாலி அர்த்தம் பொட்டு வச்சான் ரவிக்கு கீசான் தவடி கட்சான் ஆமா இதெல்லாம் அவன் கட்சான்னு சொன்னாலும் ஆமா என் வீட்டுக்காரன் நம்ப மாட்டேன் நம்ப மாட்டாரு அதனால என்ன செய்ய கடைசியாப்பா இன்னொன்னு இப்ப நம்புவான் எப்படியா பல நேரத்துல ரத்தம் வர இருக்கிறேன் நானா சரிமா என்ன பண்ணு நீ சொல்ல மாட்டான் இதெல்லாம் வந்து கலைஞ்சுக்கல வந்து பொட்டு வச்சான் பூ வச்சான் தாலி கட்டான் தவடி கட்டான் தாலி அர்த்தம் அப்புறம் இந்த மாதிரி இன்னி புட்டு புட்டான் ராஜ புண்டாருன்னு பாசாங்க வேஷம் போட்டு ஒண்ணுக்கு ரெண்டா கணக்கு மூட்டி எங்க வீட்டுக்காரங்கிட்ட சொன்னாதான் நம்புவாரு அந்த ராஜ புண்டாரன் தாலியை வெட்டி நான் மொச்ச பயிர்ல சேர்த்து சமைச்சு சாப்பிடலன்னா சத்தியமா என் பேரு கண்ட பேரண்டே இல்ல இப்ப போய் சொல்லணும் பாசாங்க வேஷம் போடணும் ஆமா ஐயோ சொல்லக்கூடாது அப்பனா வந்து கேட்கணும் அதுக்கப்புறம் சொல்லணும் அப்படின்னா வீட்டுல சொல்லுவாங்களா ஊழாய்வு அந்த ஆய்வு படுத்துன்னு இருக்கணும் இப்ப போய் குச்சில நம்ம ஒரு சும்மா ஒப்புக்கு ஆயுதுன்னு கிடக்கணும் அப்பதான் என் வீட்டுக்காரன் நம்புவான் புறப்படியா